நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல்ல நைட் டைம் ஜங்கிள் ட்ரீட் அப்படின்னு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். நம்மளுடைய லைஃப்ல நம்ம இந்த மாதிரி நிறைய பயணங்கள் செய்யும் பொழுது சில நேரங்கள்ல நம்மளால இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி நாங்க பயணம் செய்யும் பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நாங்க பார்த்த விலங்குகள் எல்லாத்தோடைய ஒரு சின்ன தொகுப்பு தான் அந்த பிளேலிஸ்ட். அந்த வகையில இன்னைக்கும் நான் ஒரு நைட் டிரைவிங்கா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் இப்போ மூணாறுல இருந்து உடுமலை செல்ற பாதையில இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த இடம் பாத்தீங்கன்னா வனவிலங்குகள் வாழக்கூடிய நடமாட்டம் உள்ள, மிக அதிகமா நடமாட்டம் உள்ள ஒரு அடர்ந்த வனப்பகுதிகளை சார்ந்ததுதான். குறிப்பா சொல்ல போனா இந்த இடம் சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சரியா இருக்கிறது மூணார் வந்தவங்க எல்லாருக்குமே அங்க மூணாறு பக்கத்துல இருக்கக்கூடிய இரவிக்குளம் நேஷனல் பார்க், அதுக்கப்புறமா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே தெரியும். அந்த வகையில ஒரு சின்ன அருவியும் இங்க இருக்குதுங்க. அதுக்கு பேரு கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் தாண்டின உடனே நம்ம இப்ப கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா பயணம் செஞ்சு நம்ம உடுமலை அடைய போறோம். இப்ப நான் கரெக்டா இருக்கிறது இந்த கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முதல் சோதனை சாவடியை இப்ப நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டி இருக்குங்க. இதை முடிச்சுட்டு 35 கிலோமீட்டர் அடர்ந்த காடுகள் வழியா நான் பயணம் செய்ய போறேன். அந்த வாகன சோதனை சாவடியில நமக்கு உண்டான அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த வனசாலைக்கு உள்ள நான் வந்துட்டேன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மாதிரியே கிட்டத்தட்ட இன்னும் 35 கிலோமீட்டர் நான் இந்த அடர்ந்த வானசாலை வழியா நான் இப்ப பயணம் செய்ய போறேன். இந்த இரவு நேரத்துல நமக்கு இந்த காடு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுக்க போகுது, என்னென்ன வனவிலங்குகளை பார்க்க போறோம் அப்படின்றத நீங்களும் என் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நிச்சயமா நீங்களும் என்னுடன் பயணம் செஞ்சுட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா இந்த இடம் நான் உங்களுக்கு சொல்லணும், இந்த சாலையில போனவங்க எல்லாருமே இந்த வாகனத்தை கொஞ்சமாவது ஓரம் கட்டிட்டு இங்க இருந்து தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கு போற அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துல தான் இப்ப நான் குறிப்பா டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த நீர்வீழ்ச்சி இப்ப நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பாதையில இருந்து இன்னும் ஒரு 100 மீட்டர்ல எனக்கு வலது பக்கம் ஒரு சின்ன இடம் இருக்குங்க. அங்கிருந்து நீங்க பகல்ல டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா நம்மளுடைய கண்களுக்கு புலப்படும். அந்த இடம் பாருங்க, இப்ப நான் ஹெட்லைட் வெளிச்சத்துல காட்டுறேன். பட் இப்ப இரவு நேரம் அப்படின்றனால உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பட் இங்க வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே குறிப்பா இந்த இடத்துல நிறுத்திட்டு இங்க இருந்து இந்த காடுகளுக்கு உள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சியை உங்களால தெளிவாவே பகல்ல பார்க்க முடியும். ஸோ இப்போ நாம இதை கடந்து இன்னும் நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். இந்த தூவானம் நீர்வீழ்ச்சி அப்படின்றது ட்ரெக்கிங் பிரியர்களுக்கு முக்கியமா ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். ஏன்னா வனத்துறை சார்பா, கேரள வனத்துறை சார்பா இங்கிருந்து நம்மள அந்த நீர்வீழ்ச்சி வரைக்கும் ட்ரெக்கிங் கூட்டிட்டு போறாங்க. அதை பத்தின ஒரு வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கேன், நிச்சயமா போய் பாருங்க. என்னுடைய எல்லா வீடியோக்கள்லையும் சொன்ன மாதிரி இந்த வனங்கள் பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடியது நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தாலும் மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை இங்கு ஆட்சி செய்வது விலங்குகள் தாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு எப்படி இறைவன் நாட்டை கொடுத்திருக்கானோ அதே மாதிரி இந்த அடர்ந்த காடு, இந்த வனங்களுக்குள்ள வாழக்கூடிய விலங்குகள் தான் முழுக்க இரவு முழுக்கவே இந்த வனங்களை ஆட்சி செய்யுது. இந்த காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட காட்டு யானைகள் வாழுதுங்க. அது மட்டும் இல்லாம புலி, சிறுத்தை, கடமான், காட்டெருமைன்னு ஏகப்பட்ட விலங்குகள் இந்த காடுகளுக்குள்ள வசிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி இரவு நேரங்கள்ல நம்ம போற இந்த சாலைகளுக்கும் அது வருவதும் வழக்கமாகவும் இருக்கிறது. ஸோ இப்போ நீங்க பார்க்குற இந்த சாலைக்கு வலது பக்கத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. நான் சொன்ன தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் உடைய ஓடை பகுதி தான் அது. இந்த இடத்துல நம்ம பொதுவாகவே ரொம்ப எச்சரிக்கையா ஓட்டிட்டு வரணும். ஏன்னா எல்லா மலைப்பாதைகளையும் இருக்கிற மாதிரி இங்க எந்த விதமான தடுப்பு சுவரும் கிடையாது.
நம்மளுடைய சத்தியமங்கலம், மசனகுடி, பந்திப்பூர், முதுமலை பக்கத்தில் இருக்க மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மிக அருகிலேயே என்னால் பிரம்மாண்டமான ஏகப்பட்ட மரங்களை பார்க்க முடியுதுங்க. ஆனால் என்ன ஒன்று, அங்கெல்லாம் வந்து ரெண்டு பக்கமுமே சமவெளி பகுதியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு இடதுபுறத்தில் ஒரு மலைப்பகுதி மாதிரியும் எனக்கு வலதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதியும் இருக்குது. இப்போ நம்மளுடைய சாலைகள் வந்து கிடைமட்டமாக இல்லாமல் நம்ம இப்போ மூணாறுல இருந்து பொள்ளாச்சி போகிறனால நாங்கள் இப்போ கீழ்மார்க்கமாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்னுமே ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன். இந்த மாதிரி இரவு நேரங்களில் நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது திடீர்னு காட்டு யானைகள் குறுக்கிட வந்துடலாம், இல்லை வேற எந்த வனவிலங்குகள் எந்த நேரம் வந்தாலும் வரலாம். அது எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தே இருக்குது. இந்த மாதிரி வனசாலைகள்ல அதுவும் இரவு நேரத்துல போறது ஒரு திகில் கலந்த, அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நான் இப்போ டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன அந்த தூவானம் அருவிக்கு ட்ரெக்கிங் போறதுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல நம்ம சென்று அடைஞ்சிருவோம். இப்ப நம்ம போகும் பொழுது ஆளரவமே இல்லாம இருக்கிற இந்த பகுதி பாத்தீங்கன்னா பகல் நேரங்கள்லாம் இங்க வந்து கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஆகிற அளவுக்கு நிறைய கூட்ட நெரிசல்கள் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தூவானம் அருவிக்கு போறதுக்கு நிறைய பேர் இப்போ ட்ரெக்கிங் போறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கனால அவங்க வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே இப்ப நீங்க பாக்குற இந்த சாலைகள்ல ஓரமா தான் விட்டுட்டு போவாங்க. பகல் நேரங்களில் என்னதான் இந்த இடங்களில் மனிதர்களுடைய நடமாட்டம் இருந்தாலும் இரவு நேரத்தில் இங்கே முழுக்க முழுக்க நடமாடக்கூடியவை இந்த காடுகளின் உற்பத்தியாளர்களான மிகப்பெரிய காட்டு யானைகள். அப்படி நாங்கள் போகிற வழியிலேயே எனக்கு வலது புறத்தில் ஒரு சின்ன காட்டு யானையும், அதாவது அதனுடைய குட்டியையும் அதனுடைய பெற்றோர்கள் எனக்கு இடது பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய மெய்சில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை நான் பார்க்க நேரிட்டது. யானைகள் எப்பொழுதுமே கூட்டமாக குடும்பமாக வாழக்கூடிய தன்மை கொண்டவை. இப்போ நம்ம பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 4 காட்டு யானைகளை இந்த காட்டுக்கு 2 மருங்கிலும் நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி எத்தனை யானைகள் இங்கே இருக்குன்றது இந்த இருட்டில் நமக்கு புலப்படாது. அதனால் ஒரு சில வினாடிகள் மட்டுமே இங்கே தாமதித்த நாம் மேற்கொண்டு எங்களுடைய பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் போகிற வழியில் இந்த மாதிரி எத்தனை யானைகள் குறுக்க நிற்கும் அப்படின்ற ஒரு சின்ன அச்சத்தோடு தான் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. இந்த இடத்துல பாருங்க, இந்த ராத்திரி நேரத்துல கும்பலா நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் இங்க வாழக்கூடிய மலைவாழ் மக்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல தான், இதுக்கு இடதுபுறத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு சின்ன குடில் மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்க ட்ரெக்கிங் போறதுக்கு உண்டான டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும். இங்க எந்த ஒரு விளக்கும் எரியாதனால உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல தான் நீங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு இங்கேருந்து 3 கிலோமீட்டர் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள உள்ள பயணம் செஞ்சு உங்களால அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து அடையலாம். இந்த மரங்களெல்லாம் பார்த்தாலே வந்து, அதுவும் இந்த இரவு நேரத்துல இந்த வாகன வெளிச்சத்துல பார்த்தாலே ஒரு ஒரு பிரம்மாண்டமான, அதே நேரத்துல ஒரு அச்சம் கலந்த ஒரு ஒரு உணர்வு தாங்க ஏற்படுது. ஏன்னா வந்து இப்ப நான் ஓட்டிட்டு போற இந்த இடத்துல வந்து துளி சவுண்டு கிடையாது. என்னுடைய குரலை தவிர வேறு எந்த ஒரு குரலையும் என்னால் கேட்க முடியல. வனவிலங்குகளுடைய சின்ன சின்ன ஓசையை கூட இந்த இடத்துல என்னால் கேட்க முடியல. ஆனால் ரோடு பாருங்க, இப்போதான் இந்த உடுமலை ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் கூட ஆயிருக்காது. இந்த இடத்துல பாருங்க, வனவிலங்குகள் நடமாட்டும் பகுதி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒருவேளை இது வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோனாக இருக்கும். இந்த மாதிரி எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கும் போது அதை நம்ம மதித்து போகிறது தாங்க நல்லது. ஆனால் நல்ல காற்றோட்டம் இருக்குங்க. இரவு நேரத்தில் வந்து காடுகள் உள்ள காற்றோட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாகவே உங்களால் பார்க்க முடியுதா இல்லையான்னு தெரியல. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு திகில் கலந்த உணர்வில் தான் இந்த சாலையில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த காற்றும் வீசி அந்த மரங்கள், அந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடும் போது உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு சின்ன திகில் வரதான் செய்யுது. பட் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்ம இப்ப பார்க்கறது இந்த காட்டுடைய ஒரு சின்ன பகுதி தான். அதுவும் நம்மளோட ஹெட்லைட் வெளிச்சத்துல பார்க்குறோம். நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இதே வனசாலையில எந்த பக்கம் வேணாலும் எந்த மிருகங்களும் ஒளிஞ்சிருக்கலாம். பொதுவாகவே ஒரு பேச்சு வழக்கு ஒன்று இருக்குங்க. ஒரு 100 தடவை நம்ம காட்டுக்குள்ள போனா நம்மளால ஒரு தடவை புலியை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா புலி நமக்கு 50 தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பயணம் செய்கிற இதே ரோட்டில் எந்தெந்த வனவிலங்குகள் உள்ளே மறைஞ்சிருக்குன்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சியாக நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை இருக்குன்னு ரோடு பக்கத்துலேயே. ஆனால் இந்த ரோடு நல்லா போட்டிருக்காங்க. உண்மையாலுமே அது பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப சிறமேற்கொண்டு போட்டிருக்காங்க. ஆனால் இது போதிய அகலம் இல்லாத காரணத்தால் திடீர்னு ஏதாவது ஒரு வண்டி வந்துருச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா இறக்கி ஏற்றுறதை பற்றி பெருசு இல்லை. ஸோ இந்த அகலம் கம்மியாக இருக்கனால நமக்கு எதிரில் திடீர்னு வண்டி வந்துருச்சுனாக்கா வழி விட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடுதுங்க. ஏன்னா வண்டியை இறக்கி ஏற்றுறதை பற்றி பெருசு இல்லை. பட் பக்கத்துலேயே கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. இந்த ரோட்டைக்கு விட்டு நம்ம இறங்கினாலே ஒரு அரை அடிக்கு பக்கத்துலேயே பள்ளம் இருக்கனால அது ஒரு கொஞ்சம் பெரிய தொந்தரவாக தான் இருக்குது. இது மூணாறு காந்தலூருக்கு பக்கத்தில் இருக்கிறனாலும் என்னவோ தெரியல, இங்கேயே என்னால் நல்ல குளிர்ச்சியை ஃபீல் பண்ண முடியுதுங்க. இத்தனைக்கும் நான் மலையை விட்டு கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது. சின்ன சின்ன பறவைகளுடைய ஓசையை ஆங்காங்கே என்னால் கேட்க முடியுது. நான் மூணாறுலேருந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான பனிமூட்டமும் ஒரு சின்ன மழை சாரலும் இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த வனசாலையில் நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்மளால் தமிழ்நாட்டு எல்லையை அடைஞ்சிட முடியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை நின்றுடுச்சுங்க. ஆனால் மரங்கள் மட்டும் பஞ்சம் இல்லாமல் வளர்ந்துருக்குங்க. உண்மையாலுமே இதெல்லாம் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஒரு கடமை மட்டும் நிச்சயமாக ஒருத்தருக்கும் வேணும்னு தான் நான் சொல்லுவேன். இது மிகப்பெரிய காடு. அதுவும் இல்லாமல் நடுவில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால வனவிலங்குகளால் அவ்வளோ சீக்கிரமாக மேலே ஏறி வர முடியாது. ஏன்னா இப்போவே நம்ம மலைக்கு மேலே தான் இருக்கும். இது சமமட்ட சாலைகள் கிடையாது. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பிக்கையை இழந்துட வேணாம். ஏன்னா பொதுவாகவே யானை போன்ற பெரிய விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சமவெளி பகுதிகளில் தான் அதிகமாக தென்படும். நிசப்தம், இந்த அமைதியே நம்மளை கொல்லுதுன்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே. ஆனால் என்னால் ஒரு 200 மீட்டர் வரைக்கும் கூட என்னால் ஒரு நேர்கோட்டான ரோடை பார்க்க முடியலைங்க. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகுது. இந்த ரோட்டில் ஹேர்பின் பெண்டு ரொம்ப கம்மி தான். ஆனால் சாலைகள் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு தான் அந்த சாலைகள் அப்படி தான் போட்டிருக்காங்க. அதனால தான் இங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட சின்னார்லேருந்து நம்ம உடுமலை வர்றதுக்கு நமக்கு சராசரியாக 1.5 மணி நேரம் தேவைப்படும். ஒரு 40 கிலோமீட்டர் நம்மளை தாண்டறதுக்கு. ஆனால் நிறைய விலங்குகள் இந்த காட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அது உண்மைதான். எனக்கு ரொம்ப ஆசை அந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் எப்படியாவது ஒரு தடவையாவது ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு. பட் இன்றைக்கி நாங்கள் அதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா பெஞ்ச மழையில் இப்போ அதீத வெள்ளம் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. அதனால் ட்ரெக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க.
நம்ம எப்படி திம்ப மலைப்பாதையோ மசனக்குடி பந்திப்பூரோ இந்த வனசாலையிலையும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிறுத்தைகள் கடக்கும் இடம் அப்படின்ற போர்டு வச்சுருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து புலிகள் நடமாடும் இடம் அப்படின்னு கூட என்னால் போர்டை வந்து நான் பகலில் வரும்போது பார்க்க முடிஞ்சுது. பட் எல்லாமே வந்து அதிர்ஷ்டம் தாங்க. அது வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எதுவுமே வந்து ஜூ கிடையாது. நம்ம போய்கிட்டு இருக்கிறது வனவிலங்குகள் வாழக்கூடிய ஒரு அடர்ந்த வன சாலைக்குள்ளே நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்காக வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. எல்லாமே இருக்குது. என்ன ஒன்று நம்ம கண்ணு முன்னால் வரணும். அதுதான் பெரிய விஷயம். ரொம்ப நேரமா வேற எதுவும் நம்மளால பார்க்க முடியாதனால நான் கொஞ்சம் சோர்வடைஞ்சு அப்பதான் கேமராவை ஆஃப் பண்ணேன். ஆனா அப்ப வந்து நம்ம காருக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு ஓடுன மாரி இருந்தது. அந்த இடத்த குறிப்பா உன்னிச்சு பார்க்கும்போது தான் இது வந்து கீரிப்பிள்ளைங்க. இந்த காடுகளுக்குள்ள இரவு நேரத்துல இத பார்க்கறதே நமக்கு வந்து எவ்வளோ திகிலா இருக்குன்றத பாருங்க. ரொம்பவே இரவு நேரம் ஆயிட்டனால நான் ஒரு மிதமான வேகத்தில் நான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே வந்து டிரைவ் பண்ணும்போது இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் வரும். ஆனால் இந்த மாதிரி வன சாலைகளில் நம்ம பயணம் செய்யும்பொழுது நமக்கு தூக்கங்கிறது வராதுங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வனம் வந்து நம்மளை விழிப்பாகவே வச்சுருக்கோம். எந்த இடத்துல எந்த அனிமல் திடீர்னு குறுக்க வரும்ன்றது நமக்கு தெரியாது. அதை எதிர்நோக்கியே நம்ம பயணம் செய்கிறனால நமக்கு தூக்கமே வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரோடுக்குள்ளே வந்தோடனே அந்த தூக்கம் வந்து நமக்கு கலைஞ்சிரும். எப்போ இதை தாண்டுறோமோ அதுக்கப்புறம் அது கரெக்டாக வந்துடும். அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது. இன்னும் கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய வனசாவடி வரும். அதோட இந்த கேரளாவுடைய மாநில எல்லையை முடிஞ்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிடுவோம். அதுக்கு தனித்தனியாக 2 சோதனை சாவடிகள் பக்கத்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு காற்றோட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த பக்கத்துலேயே வந்து அந்த ஒரு குளம் இருக்கனாலயா இல்லையான்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்றோட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆழத்துக்குற காத்தடிச்சுது அந்த பிரிட்ஜில். நம்ம இப்போ அதையும் கடந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ரோடெல்லாம் பாருங்க நைட்டு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. இவ்வளோ நேரம் நீங்க பார்த்துட்டு வந்த வீடியோல, இப்ப நான் பயணம் செய்ற இந்த காடுகளுடைய தன்மை இங்க மாறுனத உங்களால பார்க்க முடியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி நான் பயணம் செஞ்சது எல்லாமே எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளுக்கு மேல மலைப்பகுதிகள்ல பயணம் செஞ்சேன். ஆனா இந்த இடம் சாலைக்கு 2 பக்கமும் கிடைமட்டமாகவும், அதே நேரத்துல அடர்ந்த காடுகள கொண்ட ஏரியாவும் இருந்தது. அதே நேரத்துல சிறுத்தை புலி நடமாட்டம் இங்க இருக்கு அப்படின்னும் போர்டு போட்டிருந்தாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி திடீர்னு சாலைக்கு மிக அருகிலே பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய புலிமான் கூட்டம். மொத்தம் எத்தனை மான்கள் இருக்கு அப்படின்றத கணக்கிடவே முடியாது. 100 மான்களுக்கு மேலேயே இருக்கலாம். ஏதோ ஒரு பிரெடேட்டர், அதாவது வேட்டையாட வனவிலங்குகளால அதனால காடுகள்லேருந்து துரத்தப்பட்டனால நமக்கு சாலைக்கு மிக அருகில வாகனத்துக்கு பக்கத்திலேயே ஓடுற ஒரு பதைபதைப்பான காட்சியை தான் நாங்க பார்த்தோம். குறிப்பாக இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து டைகர் மூமெண்ட் நிறைய இருக்குதுங்க. நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். இங்கே நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போதும் வந்து இங்கே இருக்க ஜீப் டிரைவர்ஸ் காமிச்சிருக்காங்க. அதனாலே இங்கே வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ்னு இங்கே பாருங்கள், டு நாட் கிராஸ் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டு நாட் ஸ்டாப் வைல்ட் அனிமல்ஸ்னு.
கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர்கள் மிக அடர்ந்த பரப்பளவு கொண்ட இந்த காடுகள்ல இப்ப நான் வெறும் பாதி வழியை மட்டும்தாங்க தாண்டி இருக்கேன். இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கிருந்து தமிழ்நாடு எல்லைகளுக்கு உள்ள நுழைய போறேன். செக் போஸ்ட் பக்கத்துல வந்தனால ஒரு சில வாகன நடமாட்டங்களையும் இங்கே என்னால பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்ததை விட 2 மடங்கு அடுத்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டு காடுகளுக்குள்ள நாங்க நுழைஞ்சதுல இருந்து ஏகப்பட்ட த்ரில்லிங்கான சஸ்பென்ஸான விஷயங்கள் நிறையவே நடந்தது. அது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை என்னைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய உழைப்புக்கு அது ஒரு சின்ன அங்கீகாரமா நினைச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும், அது மட்டும் இல்லாம என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல எங்களுக்கு என்ன ஆச்சு, நாங்க எது வரைக்கும் டிராவல் பண்ணோம்ன்ற முழு விவரம் இருக்குது. கூடிய சீக்கிரமே அது உங்களை வந்து அடையும். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much and thanks for watching.